எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ள அனுபவ உரைகளை சிறப்பு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோகுல் என்ற அனஸ் சகோதரர் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க புனித பயணமான உம்ரா போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதுல இருந்து சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனஸ் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். விரட்டெறியப்பட்ட சைத்தான் தீங்கி விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி ஆரம்பம் செய்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, எதனால் ஏற்றுக்கிட்டீங்க, ஒரு சுருக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும். பொதுவாக நான் சின்ன பையன் 2008 ஏற்றுக்கிட்டேன். நான் கரெக்டாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ அப்பா, அம்மா, அக்கா, நான், அதுக்கப்புறம் 2 தம்பி பிறந்தாங்க. நல்ல கேள்வியில் கிட்டத்தட்ட 2008னா அதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் ஆகிட்டு அல்ல கேள்வி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா முஸ்லீமோட கனவு பார்த்தீங்கன்னா மக்கா மதீனா போகணும், அந்த காபாவை கண்ணால் பார்க்கணும். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முஸ்லீமோட ஆசை கனவு. அவங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கட்டும் இல்லை, யாரை கேட்டாலும் ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுட்டு உங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுல, எப்படி பார்க்குறீங்க அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது சும்மா நார்மலாக இப்போ நம்ம கொடைக்கானல் போகிறோம், கேரளா போகிறோம், லைக் இப்படி மாரி ஊட்டி அங்கே மூணார் போகிறோம் அப்படிலாம் கிடையாது. அது நம்ம இறையச்சத்தோடு சேர்ந்தது. அது உண்மைக்கும் எல்லாம் ஃபைனலாக சொல்கிறேன். நீங்கள் பொருளாதாரம் இருக்கிறவங்க ஹஜ்ஜிங்கிற இதை கடமை நிறைவேற்றுங்க அப்படிங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகிறது எப்படின்னா முக்கியமாக நம்மளோட இறையச்சத்தோடு சேர்ந்தது. நான் எல்லாரும் வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில நியத்து நானும் வச்சேன். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் அல்லாஹ்வுடைய கனவுலாம் கண்டிருக்கேன். எப்படின்னா என்னோட ஃபேமிலியோட உம்ரா போகிற மாதிரி கனவு கண்டிருக்கேன். ஆனால் அப்போலாம் நான் நினச்சிருக்கேன், நம்ம இப்போ ஃபேமிலியோட போகிறா இருந்தால் 6 லட்சம் கிட்ட ஆகுமே. அப்போது நம்ம எப்போ சம்பாதிச்சு நம்ம எப்போ நம்ம ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு போகணும், நம்ம வீட்டில் அப்போ எல்லாருமே இருப்போமா மாட்டோமா மறைஞ்சிருமா, நிறைய சிந்தனைகள்லாம் ஆனால் எதிர்பாராத விதமாக அல்லாஹ் நடத்தி காட்டணும். இன்னொன்று நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஹதீஸ்லேயே மூத்த ஹதீஸ்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னமல் அமலு பின்னியம். நான் நியத்து வச்சேன், அந்த நியத்தில் உறுதியாக இருந்தேன். அல்லாஹ் எனக்கு தருவான் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எப்போ தருவான்னு தெரியாது. நான் அதுக்குன்னு செலவு பண்ணி கூட போகல. இறைவனோட கிருபையால சவுதிக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆகிட்டேன், எல்லாரோட எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செகண்ட் இன்டர்வியூ அல்ஹம்துலில்லாஹ் மறுபடியும் நானே அப்ரோச் பண்ணேன், அவங்க வச்சாங்க. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். இறைவனாக கொடுத்த ஒரு கிஃப்ட் தான், வாய்ப்பு எல்லாரோட கிருபையால. நான் சடனாக எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்த உடனே நான் மக்காவுக்கும் என்னோட ஆஃபீஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்குதான் நான் போட்டு பார்த்தேன். உண்மைக்கு அல்லாஹ்வுடைய எதுவுமே பார்க்கல. எனக்கு வேற எதுவுமே நான் பார்க்கல. சவுதின்னு கிடைச்சிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில ஆஃபீஸ் அல்கோபாருக்கும் மக்காவுக்கும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் டிராவல். ஒரு நாள், ஆமாம், ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணேன். சாரி, ஒரு நாள் ஃபுல்லாக. அப்போ பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு அதான் சர்ச் பண்ணேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கோபாருக்கும் மக்காவும் பார்த்தோன்னே 24 மணி நேரம். ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சா, சந்தோஷத்தை தாண்டி என்னடா இவ்வளோ தூரம் போயும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க, கம்பெனிலன்னு சொன்னாங்க, நீங்கள் டேரெக்டாக, நான் ஷடவுன் தான் போனேன், 3 மாதம் வேலைக்கு தான் போனேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஜிசானுக்கு போயிருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஜிசான் தான் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. நான் உடனே மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தேன், மக்கா அல்லாஹ்வோட நாட்டத்தில் வெறும் 7 மணி நேரம் தான் ட்ராவல், 7.5 மணி நேரம் ட்ராவல் நடக்கல. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே இருக்கிறப்பவும் நான் கரெக்டாக உம்ரா பண்ண நாள் மார்ச் 11. நான் என்னைக்கு உம்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் நான் என்னோட சிந்தனை ஃபுல்லாமே நம்மளுக்கு இனிமேல் பிறந்த தேதியே நம்ம உம்ரா பண்ண தேதி தான். உண்மைக்கு நான் அப்படிதான் நான் இன்னுமே அப்படிதான் நினைப்பேன். நம்ம உம்ரா பண்ண தேதி என்னைக்கு மறந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதெல்லாம் அன்டிஃபினிஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் அதெல்லாம் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் எதிர்பாராத விதமாக வேலைக்கு போகும்போது உங்களுக்கு இந்த உம்ரா செய்ய வாய்ப்பு கிடைச்சிச்சுல, முதல் முறையா அந்த காபாக்கு முன்னாடி போயிருப்பீங்கல்ல, அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? நான் இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, அதை வர்ணிக்கவே முடியாது. அந்த வார்த்தையாலையும் சரி, அந்த லவ் ஃபீல் எதுவுமே, ஏன்னா வித்தியாசமான ஒரு ஃபீலு. நம்ம தடவை காபா பார்க்குறப்போ நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க. அப்போ நான் காபாவை வெளியே இருந்தே சும்மா பார்த்தேன். அது காபா கிடையாது, ஆனால் அது மாதிரி பிளாக் கலர்ல இருந்துச்சு. அந்த வெளியே தூண்களை பார்க்குறப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ, என்னடா நம்ம காபாவை பார்த்துட்டோம் போல, நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கூட உள்ளவங்க சொன்னாங்க, இது இன்னும் உள்ளக்கே போகல, ஆர்வத்தில். அப்போ ஆசை நம்ம எட்டி பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட போகணும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ ஆரம்பத்தில் எட்டி பார்ப்பாங்க, எட்டி பார்க்காத உள்ளக்க தலையை குனிஞ்சிட்டே போ, பார்க்குறப்போ நீ பிரார்த்தனை பண்ண அப்படின்னாங்க. நான் காபா பார்க்குறப்போ நார்மலாக எல்லாருக்குமே கண்டு கலங்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையில
அல்லாஹ்க்கு அதிகம் நன்றி செலுத்தினேன். நான் கேட்ட முதல் பிரார்த்தனைனா என்னுடைய தாய் தந்தைக்காக மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நான் ஒழுங்கா இருக்கேன்னா காரணம் அல்லாஹ்வோட கிருபையில என்னுடைய அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். அவங்களுக்காக அல்ஹம்துலில்லாஹ் பிரார்த்தனை பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா மக்களுக்காகவே அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா பண்றப்போ சரி, சும்மா இருக்கிறப்ப சரி பிரார்த்தனை பண்ணேன். பொதுவா நான் வந்து 5 நேரம் தொழுகைக்கு அப்புறம் பிரார்த்தனை பண்ணாலே எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ பிரார்த்தனை பண்ணாங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் சந்ததிகளுக்கும், அதுக்கப்புறம் என்கிட்ட யார் பிரார்த்தனை செய்ய சொன்னாங்களோ அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தார்களுக்கும் அவங்களோட சந்ததிகளுக்கும் ஒட்டு மொத்தமா பிரார்த்தனை பண்றேன். என்னோட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயா, இப்படிதான் பிரார்த்தனை பண்ணேன். வழக்கம் போல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ் பிரார்த்தனை பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க மக்கால இருந்திருப்பீங்க, எப்படி அங்க ஒரு சில இடங்கள்லாம் போயிருப்பீங்கல்ல, ஆமா. போகும்போது நீங்க மதீனாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் மார்க்கத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம். பட் அந்த ஃபீலோட நீங்க உள்ள போய் அங்க மதீனா பள்ளிவாசல் போகும்போதுல உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி பார்த்தீங்க இதை கம்பேர் பண்ணி? இது ஃபர்ஸ்ட் டைரக்டா மதீனா வந்துட்டோம். ஆனா நவபி போல, மஸ்ஜித் நவபி போல, அதுக்கு முன்னாடி மஸ்ஜித் கூபா. அது வரலாறு உங்களுக்கு நம்மளோட கேள்வியில ரசூல்லா வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த தன்னுடைய கையால சோல்றால சஹாபாக்களால கெட்டப்பட்ட அடிக்கல் வச்ச முதல் பள்ளிவாசல்னா அது வந்து மஸ்ஜித் கூபா. அல்லாஹ் வந்து குர்ஆன்லயே சொல்றான் என்னன்னா, நீங்க வந்து 9வது அத்தியாயத்துல 108வது அந்த வசனம் நீங்க படிச்சு பார்த்தது மஸ்ஜித் கூபா பத்தி எல்லாம் பேசுறான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி வந்து நீங்க யார் வந்து ஒழு செஞ்சுட்டு மஸ்ஜித் கூபால வந்து 2 ரக்காத் தொழுறாங்களோ உம்ரா செஞ்சதுக்கு நிகரான கூலி உண்டு அப்படின்னு, உம்ரா செஞ்சதுக்கே சமமான உண்டு அப்படின்னு மாரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. திருமதிலையும் இப்படி மஜான் இருக்கு. நான் அப்புறம் பார்த்தேன் அல்லாஹ்வுடைய கிருபையில. அது இங்க வந்துட்டேன். இங்க வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில 2 ரக்காத் தொழுதேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். மக்கால வந்து நம்ம வந்து லைக் ஒரு செகண்ட் மக்கால வந்து நீங்க அடுத்து ஜம்சம் கூட வேணா இன்ஷால்லா என்னன்னு கேட்டுருங்க. அப்படியா? ஆமா, சவா மருவா. அது என்ன டைமிங் நீ கட் பண்ணி சரியா சொல்லுங்க. இது எப்படி மதீனா விட்டுருங்க, மக்கால அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. மக்காவோட வரலாம். மக்கா இல்ல, நான் டைரக்டா நீங்க வேற எங்க போனீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்படி கேட்டீங்களா? அதுல இருந்து ஸ்டார்ட். அதுல இருந்து நான் சொன்னேன். ஓகேவா? சரி, இப்போ நீங்க வந்து காபாக்கெல்லாம் போயிருப்பீங்க, மக்கால சில இடங்களுக்கு போயிருப்பீங்க வரலாற்றில் நம்ம படிச்சதுக்கு. ஸோ அங்க நீங்க உம்ரால எங்கெங்க போனீங்க, என்னென்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய கிருபையில உம்ரா முடிச்சேன், நைட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா முடிச்சுட்டு சுன்னத்தான 2 ரக்காத் தொழணும். அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுதேன். சம்சம் வாட்டர் குடித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் என்ன பிரார்த்தனை செய்யணும் அதுலேயும் பிரார்த்தனை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில சவா மருவா. அது நம்ம போறப்போ எப்படின்னா, முக்கியமா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உம்ரா போறப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில முழுசா நம்ம வரலாறு தெரிஞ்சுட்டு போறான்னா அதுக்கான ஃபீல் வந்து உண்மையிலே அந்த இடத்துல நிக்கிறப்ப நம்மளுக்கு கண்டுக்கலாம். கண்டிப்பா. நான் வந்து பண்ணப்போ என்ன மனசுல நினைச்சேன், அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த சையே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக தான் அல்லாஹ் வந்து அதை கடமையாக்கிருக்கான். அவங்களோட குடும்பத்தார நினைவு சின்னனே சொல்றான் அல்லாஹ்வுடைய கிருபையில, அதனாலதான் கடமையாக்கிருக்கான். அப்போ இன்னைக்கு வந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஃபுல் கவர், ஒரு வெயில் கிடையாது, ஏசியோட அந்த பாறையோ இல்ல கரடு முரணா எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா நடந்து போனா போதும், கீழே கூலிங்கா இருக்கும், ஃபுல்லா கூலிங்கா இருக்கும். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு இறைவன் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். ஆனா அன்னைக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய புள்ளைய தூக்கிட்டோ இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு போறதோ இல்ல அந்த மலையில இந்த மலைக்கு வர்றதோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த மலை குன்றுகளை வந்து மலை குன்றே சொல்ல முடியாது, அந்த சவா மட்டும் பாதுகாத்துருக்காங்க, மருவா வந்து சும்மா மேடு மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ என்ன நினைச்சேன்னா, அந்த நேரத்துல எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க அதை நினைக்கிறப்ப எனக்கு கண்ணு கலங்கிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்ப எவ்வளவு ஈமான் ஒரு இறையச்சம் இருந்தா அந்த மாதிரி அவங்க வந்து சுபஹானல்லாஹ் அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. அல்லாஹ்வுடைய வரலாறு தெரிஞ்சுட்டு போனதுனால வந்து உங்களுக்கு உணர்வு பூர்வமா தெரிஞ்சு. இல்லைன்னா நம்ம நார்மலா ரைட்டு நம்ம இங்க இருந்து சும்மா வீட்டு போற மாதிரி தான் இப்படி ஆயிடும். இப்போ வரலாறு நம்ம தெரிஞ்சனால எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில அதை உணர்ந்தேன், அதை ஃபீல் பண்ணேன், எப்படி கஷ்டப்பட்டாங்க இஸ்லாத்துக்காக இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அல்லாஹ்வுடைய கிருபையில. அதுக்கப்புறம் நீங்க மதீனா போயிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் அங்க நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்ல எப்படி உங்களுக்கு உணர்வு இருந்துச்சாங்க? மதீனா போறோம்னு சொன்னாலே அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளுக்கு வந்து மக்கால தான் கடமை. ஆமா, அல்லாஹ்வுடைய கிருபை உம்ராங்கிறது வந்து மக்கா காபத்துல்லா தான் கடமை. காபத்துல்லா தாண்டி மதீனாக்கு நம்ம போற காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும், அது இதுல சொல்லணும் அவசியமே இல்லை. நம்மளுடைய இறுதி தூதர் உயிருக்கும் மேல அல்ஹம்துலில்லாஹ் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமா அவங்களுக்கு போய் சலாம் சொல்லணும். அவங்களோட வாழ்ந்த மரணிச்ச தோழர்கள் அல்ஹம்துலில்லாஹ் யாரு அபூபக்கர் அலி, அதுக்கப்புறம் உமர் அலி, அவங்கள சந்திச்சு சலாம் சொல்லணும். இதுக்குதான் முக்கியமா போனோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. போற வழியில மஸ்ஜித் கூபா பார்த்தோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஏன்னா
கூபாவுக்கும் நபவிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கூபா வந்தோடனே அல்லாவுடைய கிருபையில உழு செஞ்சுட்டு 2 ரக்காய் தொழுதோம். கூபா மஸ்ஜித் வரலாறு என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் அல்லாவுடைய கிருபையில இறை தூதர் வந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்குள்ள வர்றப்போ கூபா அந்த இடத்துல தான் முதல்ல அல்லாவுடைய தூதர் கையால அடிக்கல் நட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அவங்களுடைய ஷோல்டரால கல்லை எடுத்து அப்புறம் சஹாபாக்களோட சேர்ந்து கெட்டி எழுப்பின ஒரு பள்ளிவாசல். அங்க யார் வந்து 2 ரக்காய் தொழு செஞ்சுட்டு தொழுதாங்களோ உம்ரா செய்ததுக்கு சமம் அப்படின்னு திருமதி இப்னு மாஜாரி நான் பார்த்தேன், அந்த ஆதாரம் இருந்துச்சு. அல்லாஹ் வந்து அந்த மஸ்ஜிதை பற்றி குர்ஆன்ல மென்ஷன் பண்ணிருக்கான். 9ஆம் அத்தியாயத்துல 108 நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அங்க தொழுததுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம மதீனாக்கு தான் போவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில மதீனால நாங்கள் வந்து ஜும்மா கரெக்டாக அன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ் நைட் ஃபஜ்ருக்கே போயிட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில போயிட்டு ஜும்மாவுக்கு வெயிட் பண்ணோம். அங்கே அல்ஹம்துலில்லாஹ் தொழுதோம். அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுதுட்டு ஜும்மாவுக்கு நீண்ட நேரம் வெயிட் பண்ணோம். நீண்ட நேரம் அல்ஹம்துலில்லாஹ் பிரார்த்தனை பண்ணேன். நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தேன். ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது ஃபஜ்ருக்கு முன்னாடி நான் சொல்றது. ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கறதுக்கு அந்த அடக்க ஸ்தலத்தை பார்க்கறதுக்கு ரோலை வந்து அனுப்பிவிட்டாங்க. அப்பதான் பார்த்தேன் இந்த மாதிரி சொல்றாங்களா, எந்த ஒரு படம் ஒரு சிலை எந்த ஒரு காவியம் அது மாதிரி இல்லாம உண்மைக்கும் ஒரு இத்தனை கோடி மக்கள் பின்பற்றுறாங்கன்னா அதை கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு நான் போறப்ப அவ்வளவு கூட்டம். ஏன்னா நம்மளுக்கு நிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எதுக்கு நிக்கணும்? நம்ம ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உண்மையை சொல்லணும் அதானே இப்போ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எல்லாருமே நின்னாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. அவ்வளோ டைம் எடுத்தும் பார்க்கணும். ஏன்னா அங்க இருக்கிறப்போ அதிகமா சலாவா சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்னொன்னு நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க போறோம், சலாம் சொல்ல போறோம்னு இங்க நம்ம உள்ளக்க போறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஏன்னா நான் அப்படி என்னடா ரொம்ப சொல்ல முடியல. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஆனா நம்மளுடைய எண்ணம் சுத்தம் கிடையாது. நம்மளுடைய அமல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்னன்னு தெரியாது. நம்ம நன்மை செஞ்சோமா தீமை செஞ்சோமா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அப்படிங்கிறப்போ அல்லாஹ் எதுக்கு நம்மளை இவ்வளவு தூரம் கூட்டு வரணும்? என்ன கூட்டு வந்தான், அல்லாஹ் என்னை அழைச்சான். உண்மைக்குமே அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் என்னை கூப்பிட்டான், நீ வா அப்படின்னு கூப்பிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் உள்ளக்க என்ட்ரி ஆனோம். உள்ள போறப்பவே ரொம்ப மெல்டட் லைக் எப்படின்னா அந்த எல்லாம் பாக்குறப்போ யா ஹபீப் என்ன உணர்வு இருந்துச்சு? இப்போ நீங்க வந்து நம்மளோட இறை தூதரோட அந்த அடக்க ஸ்தலத்தை நீங்க பாக்குறீங்க, அப்போ உங்களுக்குள்ள என்ன அந்த நேரத்துல தோணி இருக்கும்ல, என்ன தோணுச்சு? எனக்கு என்னன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம அவங்கள லைக் எப்படின்னா தூரத்துல இருந்து யோசிச்சோம். ஆனா இவ்வளவு பக்கத்துல இருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சிந்தனை அங்க வச்சு பேசிட்டு இருந்தோம். பக்கத்துல வந்துட்டோம், ஆனா இன்னும் பக்கத்துல நம்மளால போக முடியல. இன்னும் ரொம்ப இது. அப்போ இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் சொல்லுவாங்களே ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அப்படி சொல்லலை. என்னுடைய வாயிலிருந்து வந்தது அல்லாஹ்வுடைய கிருபையில என்னுடைய தாய் தந்தைக்கும் எங்களுடைய உயிருக்கும் மேல நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் நான் வந்து கிராஸ் பண்ணேன். அடுத்த அல்லாஹ்வுடைய கிருபையில அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு சலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் உமர் பின் கத்தாப் அவங்களுக்கு சலாம் சொன்னேன் அல்லாஹ்வுடைய கிருபையில. அதுக்கப்புறம் அங்க வந்து நிக்க விடல. உடனே அவங்க வந்து அந்த சீஃப் ஆர்மி வந்து நீங்க கிளம்புங்க போங்க அப்படின்ட்டாங்க. நான் உங்களை வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜன்னத்துல் பக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில பார்த்தேன். ஏராளமான அடக்கஸ்தலங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஏன்னா அந்த நீங்க வந்து ஒரு அடக்கஸ்தலங்களை பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பிரார்த்தனை சொல்லி தராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்ன இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாயிக்கும். முஸ்லிமான ஆண்களோ பெண்களோ மூமினான ஆண்களோ பெண்களோ நீங்க முன்னாடி போயிட்டீங்க, பின்னாடி நாங்க வர இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிப்பானாங்க, என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாங்கன்னு சொல்லி தந்தாங்க. அந்த பிரார்த்தனை அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்காக நான் செஞ்சேன் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதுலயும் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா ரசூலுல்லாஹ் பாக்குறப்பவும் சரி அதுக்கப்புறம் சரி அங்க வந்து நின்றுகிட்டு இந்த மூடர்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து அங்க அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியது இப்படி இங்க அந்த அந்த லைக் எப்படின்னா அந்த தர்கா வழிபாடை வந்து அங்கேயுமே அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. என் கூட வந்தவங்களே அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் வந்து இப்படி சொன்னேன், இப்படி கிடையாது, படைச்சவனை மட்டும் தான் வணங்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. நான் பயப்படுறேன், இதுக்கு முன்னாடி வந்து மரணித்த நபிமார்களுடைய ஜனாசாக்களை வந்து உயர்த்தினது போல என்னைய உயர்த்திடுவீங்களும் பயப்படுதுன்னாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க திருத்திக்கிட்டாங்க. சொல்லுங்களா, அங்கே உம்ரா போன இடத்துலையும் நீங்கள் அழைப்பு பண்ணி செஞ்சுருக்கீங்க. இன்னைக்கும் ரொம்ப உணர்வுபூர்வமாக அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த உம்ராக்கு போகணும்னு சொல்லி கனவு ஆசையில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி நான் ஒன்றே சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில
அதுக்கப்புறம் நான் காபா சை பண்றப்பவே நான் அல்லாட்ட அங்க இருக்கிறப்போ அதிகமா நன்றி செலுத்தினது வந்து நேர்வழி கொடுத்ததுக்காக மட்டும்தான். ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இருந்து நினைச்சது வந்து என்னோட தாய், என்னோட தந்தை, நான் ஒரு சிலை வணங்கியெல்லாம் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் அவன் புனிதப்படுத்திய அல்ஹம்துலில்லாஹ் அவன் வந்து புகழ்படுத்திய இல்லத்துக்கு என்ன வந்து கூப்பிட்டுருக்கான்னா அதுக்கு நான் காரணம் வந்து அல்லாஹ் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் மட்டும்தான் எனக்கு வழி காமிச்சான். அவனோட வழிகாட்டுதல் படி தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு செய்யல வந்து நம்ம பண்றப்போ சவால் மருவா வரும். அப்போ ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்லுவாங்க. என்ன பிரார்த்தனை தெரியுமோ அதை செய்வோம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து வள்ளுகாசுராவை தான் நான் வந்து நினைவு பண்ணுவேன். நபியே உண்மை வந்து நான் அனாதையாக கண்டு நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டவில்லையா அப்படிங்கிற அல்ஹம்துலில்லாஹ் அந்த வள்ளுகாசுராவை தான் நான் வந்து எடுத்து நல்லா உடைக்கிறேன். ஸோ ரொம்ப உணர்வுபூர்வமா பல விஷயங்கள் சொன்னீங்க. உகதுக்கு போயிருப்பீங்க, நம்ம உகது போர் வரலாறுலாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்க எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஃபீல்? கண்டிப்பா நான் எனக்கு என்ன ரொம்ப ஆசை நல்லா உடைக்கிறவில்லை பதிரு பார்க்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு வந்து டைம் வந்து நல்லா உடைக்கிறவில்லை 2 நாள் தான். ஸோ அதில் தான் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதனால எனக்கு பதிலுக்கு வந்து நல்லா உடைக்கிறவில்லை வாய்ப்பு கிடைக்கல. இன்ஷால்லா அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து கூபா போயிட்டு உகது போயிட்டு அதுக்கப்புறம் தான் மதீனா நபவி போகணும் நல்லா உடைக்கிறவில்லை. உகது வந்து அந்த மலைகள்லாம் பார்க்குறப்போ ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா சும்மா சொல்லுவாங்க உகது மலை எப்படி, ஆனால் ஃபோட்டோவில் பார்க்குறது நேரில் பார்க்க நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ உகது மலைன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க ஒரு குன்று மேலே ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படி. அப்போ தான் பார்த்தேன் எப்படி சுபஹானல்லாஹ் அந்த நேரத்தில் இந்த குன்றுகள் மேலே நின்று அம்பை எரிஞ்சிருப்பாங்க, எப்படி வில்ல விட்டுருப்பாங்க, எப்படி வந்து எதிரிகளோட போராடினாங்க, எப்படி ஒரு வேகத்தில் சடனாக நம்ம வந்து கீழே வர முடியும் மேலே போக முடியும்னு பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமான மலை. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சுபஹானல்லாஹ் பார்க்குறப்போ பார்த்தேன் மலையை பார்த்தேன் நடக்குது. அதுக்கப்புறம் அங்கே தனியாக அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு உகதுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வரக்கூடிய வந்து அம்சார் அலி. அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில பெரிய இழப்பு இஸ்லாமியர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில எப்படி மார்க்கம் பிரச்சாரம் பண்றப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து ரொம்ப பெரிய பலத்தை அம்சார் அலி கொடுத்தாங்களோ அதை விட பெரிய இழப்புனா அவங்களுடைய இறப்பு. அப்போ அதை நினைச்சேன், உகதுல எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, நம்மளுடைய படை எப்படி எந்த பக்கம் நின்றுருக்கும், காஃபிர்கள் எந்த பக்கம் நின்றுருப்பாங்க, எப்படி காலிதுன் வழி சுத்தி வந்து அடிச்சிருப்பாங்க, எப்படி ரொம்ப அப்படி போயிட்டேன் அல்லாஹ்வுடைய கிருபையில. நான் சொன்னேன் நம்ம வந்து போறது மேட்டர் கிடையாது, நம்ம அந்த இடத்த பார்க்குறப்போ வரலாறு தெரிஞ்சுட்டு போறது இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். அப்போ அந்த இடத்த பார்க்குறப்போ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துல ஆரம்ப கட்டத்துல நீங்க இல்லைன்னா இஸ்லாம் வந்து இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்க நீங்க இல்லைன்னா மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா அவங்களுடைய அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்போ அப்படிங்கிறப்போ அவங்களை அதிகமா அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணேன். அதிகமா அழுது அல்லாஹ்வுடைய கிருபையில. ஏன்னா நம்ம இப்போ வாழ்றோம், சும்மா கலிவசம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஆனா நீங்க வந்து வாழ்க்கையை முழுமையாகவே மார்க்கத்துக்காக அர்ப்பணிச்சிங்க. உங்களுடைய அந்தஸ்துக்கும் எங்களுடைய அந்தஸ்துக்கும் வந்து முடியாது, வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் வந்து கண்டிப்பா உங்களை உயர்வான இடத்துல தான் வச்சிருப்போம் சொர்க்கத்துல. கண்டிப்பா உங்களை நான் கண்டிப்பா சந்திப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதிகமா நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணேன். அதிகமா அழுது அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்போ கூட உள்ளவங்க அல்ஹம்துலில்லாஹ் வரலாறு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வரலாறு வந்து என் கூட வந்தாங்க முக்காவாசி பேர் ஹிந்திக்காரன். அப்போ அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்னால் முடிஞ்ச ஹிந்தி, அப்போ நான் வேலைக்காண்டி போகிறப்போ கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அப்போ இங்கிலீஷ்லேயும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், இப்படி தான் வரலாறு இதான்னு. அவங்களோட அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது எங்கேயா போனீங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு சொல்ல வேண்டிய அனுபவங்கள் இருக்குதா? இல்லை வேற எதுவும் எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அல்லாஹ்வுடைய கிருபையில பத்ருக்கு போக முடியல. ஏன்னா இங்க கார்த்திக் யூனுஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் சொல்லுவாரு, நாசே உம்ராக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா கிளம்புற அப்படிம்பாரு. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு செருப்பை கலந்துட்டு என்கிட்ட அமைச்சார், பத்ரோட மண்ணை மிதிச்ச காலடா அப்படிம்பாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஆசை அல்லாஹ்வுடைய கிருபையில, என்னடா இப்படி சொல்றாங்க, அப்போ நம்மளும் இன்ஷால்லா பத்ரை போகணும் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம வந்து செருப்பு இல்லாமல் பத்ரை மிதிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கல. இன்ஷால்லா கண்டிப்பா கொடுப்பான். இன்னொன்னு நான் வந்து 6 லட்சங்கிற மாதிரி பெருசா யோசிச்சேன். ஆனா அல்லாஹ் வந்து திட்டமிடுவதில் அவனை போல யாரும் கிடையாது. கொடுக்கணும்னு நினைச்சிட்டா எப்படினாலும் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த 6 லட்சத்தை என்னுடைய செலவுக்கு வந்து அல்லாஹ் வந்து 6000 ரூபாயில முடிச்சான், இந்தியா அமௌண்ட்ல அல்லாஹ்வுடைய கிருபையில. அதான் அக்கா வந்து என்கிட்ட சொன்னா, எங்க பாப்பா வந்து ஹஜ் உம்ரான்னு ஒரு தனியா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி உண்டியல்ல காசு போட்டுட்டு இருக்கேன். அதான் அக்கா சொன்னா என்கிட்ட, அந்த உண்டியல் நிறையறதுக்கு முன்னாடியே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உன்னை அழைச்சிட்டான். கண்டிப்பா அந்த உண்டியல் நிறையறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம், கண்டிப்பா வாப்பா அம்மாவும்
இன்ஷால்லா சீக்கிரம் கூட்டு போகணும் மாரி சொன்னாங்க. இப்போ நானே அடுத்த நியத்தை தான் வச்சேன். இன்ஷால்லா கண்டிப்பா அடுத்து இன்ஷால்லா சப்போஸ் வேலைக்கு நான் இன்ஷால்லா அடுத்து போனேன்னா பரவாயில்ல, 3 மாசம் சம்பளம் போனாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுல அங்க போய் காமிச்சிடும் இன்ஷால்லா. கண்டிப்பா அப்படிதான் நான் ஏத்து வச்சிருக்கேன் இன்ஷால்லா. அதிகமா இன்னொன்னு நான் பிரார்த்தனை பண்ண 2 இடத்துலயுமே என்னன்னா, என்ன நீ கூப்பிட்டு வந்துட்ட, இப்ப என்ன மாதிரியே எவ்வளவு பேர் நியத்து வச்சிருப்பாங்க, ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் நீ இந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அதிகமா நான் பிரார்த்தனை பண்ணேன். சொல்லுங்களா உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கண்டிப்பா நம்ம வந்து பிரார்த்தனை செய்யறோம். ஸோ இறுதி அந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஹஜ் உம்ரா போறாங்கல்ல, உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹஜ்ஜுக்கு வர்றப்போ உங்களுடைய பொருட்களை வந்து சேகரிச்சுக்கோங்கன்னு சொல்றான். உங்களுடைய எல்லா தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்கன்னா ஃபைனலா வந்து சொல்றப்போ அதுல முக்கியமான பொருள் என்னன்னா இறையச்சம். ஸோ நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் அப்படி போகணும் அப்படிலாம் இல்லை. நம்ம அல்லாஹ் வந்து அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கானா நம்ம உம்ராவுக்கும் அப்படிதான் ரெடி ஆகி போகணும் அல்லாஹ்வோட கிருபை. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடம் பார்க்கறது வந்து உண்மையிலே அல்லாஹ் யாருக்கு அருள் புரிஞ்சிருக்கணும் அவங்களால முடியும். இன்னொன்று கிட்டத்தட்ட நான் அங்கே இருக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய வாப்பா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை சவுதி மண்ணில் இருந்து ஆனால் ஒரு தடவை கூட அவங்களுக்கு வந்து உம்ரா பண்ணக்கூடிய பாக்கியம் கிடையாது. அப்போ அது வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து இறையச்சத்தோட போகணும். இன்னொன்று போகிறப்போ அல்லாஹ்வோட கிருபையில எந்த ஒரு முகஸ்துதி நானும் ஸ்டேட்டஸ் வச்சேன். ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப வந்து நான் பெருமைக்காக வைக்கல, பிரார்த்தனை பண்ணுங்க நானும் உங்களுக்கு பிரார்த்தனை பண்றேன் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். அப்போ தான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அஜ்மல் பாய் நான் இப்படி வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன், ஆனால் ஒரு சைடாக எனக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுன்னு சொன்னோன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நம்ம வந்து சரியா இருந்தாலுமே அது வேண்டாம் அல்லாஹ்வோட எடுத்துருங்கன்னு சொன்னோடனே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு 10 பேர் பார்த்தாங்க, உடனே மெசேஜ் போட்டாங்க எங்களையும் பிரார்த்தனை சேர்த்துக்கோ அப்படின்னு. நான் உடனே ரிமூவ் பண்ணிட்டேன் அல்லாஹ்வோட கிருபையில. ஸோ உம்ரா போகிறது வந்து ஒரு சடங்காக நம்ம கொண்டு போகாம நம்ம வந்து அல்லாஹ் பார்க்க போகிறோம் அல்லாஹ்வோட கிருபையில. உண்மையிலே அல்லாஹ் நம்மளை அழைச்சிருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம பதில் கொடுக்க போகிறோம். அதான் நம்ம சொல்கிறோம் லப்பேக் அல்லாஹும்ம லப்பேக். உண்மைக்குமே அல்லாஹ்வோட கிருபையில உன்னை தேடி வந்துட்டான், உங்களை என்னுடைய நம்ம ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ அவனை தேடி போகிறப்ப நம்ம வந்து எந்த ஒரு பெருமை முகஸ்துதி ஒரு ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான முறையில் அல்லாஹ்வோட கிருபையில அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, முக்கியமாக அவன் இப்போ நம்ம டிராவல்ஸ் மூலமாக போகிறோம்னா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம வரலாறை தெரிஞ்சுட்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அல்லாஹ்வோட கிருபையில. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய உம்ரா அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு பிரார்த்தனை செய்யுங்க. நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இறைவன் ஒருவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.